அதிகமாக இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி என்றா அது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தான். இதுவரைக்கும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாமியரோட வாக்கு திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு தான் நம்ம வழங்கி வந்தோமே தவிர மாற்று கட்சிக்கு நம்ம யாரும் அந்த வாய்ப்பே தரல. இந்த தொகுதி குறிப்பாக தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதி அவங்களுடைய தாத்தா கலைஞர் வந்து போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதி ஏன்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கே முஸ்லிம்களுக்கு தான் அவங்களை தூக்கி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க சார்பா எதுவுமே செய்யல. கேட்டா நெஞ்சில வச்சிருக்கோம் முஸ்லிம்களை, நாங்க இதயத்துல வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான் சொன்னாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல. சிந்திச்சு பாருங்க, திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி இருக்கு. திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துல ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு கவுன்சிலர் கொடுத்தாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பொற்காலம் இங்க இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அமைச்சரவை எந்த அமைச்சருக்கும் அமைச்சரவை இடம் தரல. ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு முதல்ல தமிழகத்துல அமைச்சரவை இடம் கொடுத்தது தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜயன் அவர்கள் தான். வருங்காலங்கள்ல திருவல்லிக்கேணியா இருக்கட்டும், இந்த தொகுதி எம்எல்ஏ கூட இங்க உட்கார்ந்துருக்கலாம். அவருடைய கஞ்சாட உங்க மேல பட்டுன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ, உங்கள ஒருத்த எம்எல்ஏ, உங்கள ஒருத்த கவுன்சிலர் இந்த ஏரியால அந்த மாற்றம் வந்துட்டு இருக்குது. அதனால அதிகமான மக்கள் முஸ்தபா அண்ணன் அவர்களுடைய களங்களை வலுப்படுத்தணும். அவர் முன்னாடி இன்ஷாஅல்லாஹ் அதிகமான மக்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. லட்சம் இஸ்லாமியர் இணையறாங்க. வீதி ஆகி போயிருக்காங்க. திமுக இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணும் பண்ணல. வெறும் அல்வாவை கிண்டி கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மக்கள் அல்வா. பின்னாடி நிற்போம். தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் அண்ணன் விஜய் அவர்கள் பின்னாடி நிற்பாங்க. அதிகமான மக்கள் இங்க தேர்ந்தெடுக்காங்க. இந்த எழுச்சி தமிழகம் முழுக்க கண்டிப்பாக தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறும். அண்ணன் VMS முஸ்தபா அவர்களுடைய தலைமையிலே இங்கே இனிய ஆர்வலோடு அதிகப்படியான இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியுடைய இஸ்லாமியர்கள், அனைத்து கட்சியை சார்ந்த இஸ்லாமியர்கள் நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கன்றதால பல பேர் இங்கே இருக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து இங்கே அவருடைய தலைமையில் இணைய வந்திருக்கீங்க. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு சிஎம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே மாண்புமிகு இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே இங்கே தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அனைத்து கட்சிகளிலிருந்து அனைத்து ஜமாத்துகளிலிருந்தும் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக ஆங்காங்கே அலையாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் இங்கே எலிசோல் செல்வம் மகாலில் நடந்தது. அங்கே ஒரு அதிகமான மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதை தொடர்ந்து நீலம் பாஷா தர்காவில் நேற்று ஒரு சிறப்பான ஏற்பாடு. அதிகமான பெண்கள் வந்து அவருடைய தலைமையிலே தமிழக வெற்றி கழகத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிக்கினவர்களே, இந்த நிகழ்ச்சி இப்போ துவங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பகுதியுடைய செயலாளர் அண்ணன் ஜவஹர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்த வட்டக்கழக செயலாளர் 114வது வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர் அண்ணன் லோகேஷ் அண்ணன் அவர்களை உங்கள் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமான வாக்குகளை உடைய தொகுதி. தமிழகத்திலே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி என்றால் அது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தான். ஆனால் இதுவரைக்கும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இஸ்லாமியரோட வாக்கு திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு தான் நம்ம வழங்கி வந்தோமே தவிர மாற்று கட்சிக்கு நம்ம யாரும் அந்த வாய்ப்பே தரல. ஆகவே அன்பிக்கிறியவர்களே, இந்த தொகுதி குறிப்பாக தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதி அவங்களுடைய தாத்தா கலைஞர் வந்து போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதி ஏன்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கே முஸ்லிம்களுக்கு தான் அவங்கள தூக்கி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க சார்பாக எதுவுமே செய்யல. கேட்டால் நெஞ்சில வச்சிருக்கோம் முஸ்லிம்களை, நாங்கள் இதயத்தில் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான் சொன்னாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல. சிந்திச்சு பாருங்க, திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி இருக்கு. திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில்
ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு கவுன்சிலர் கொடுத்தாங்களா? யோசிச்சு பாருங்க. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எவ்வளவு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற தொகுதி. நாங்க 7 தொகுதி இஸ்லாமியர்கள் கேட்கிறோம். இல்ல, எங்களுக்கு 1 கொடுங்க, அதிகம் வேணாம். அந்த 1 கூட எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. தாவே உங்க திமுகலயே இருப்பானே ஒரு முஸ்லீம் இருப்பானே, அவனை நிக்க வைங்கன்னு தான் சொல்றோம். எங்களுக்கு கூட்டணி கட்சிக்கா கொடுக்குன்னு கேட்கிறோம். ஆனா அதை கூட அவர்கள் தயாரா இல்லைன்னு சொன்னா, இப்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக அண்ணன் VMS முஸ்தபா அவர்கள் தமிழகம் முழுவதும் வந்து இணையறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த எழுச்சி மாறணும். எங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு வேணாம். எங்களுடைய பிரதிநிதியாக, எங்கள் இஸ்லாமிய குரலாக உங்கள் கட்சியிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கணும், ஒரு இஸ்லாமிய ஒலிக்கணும் தான் தமிழ்நாடு. அன்புக்குரியவர்களே, இந்த வாய்ப்பு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. எங்கேயோ திருவல்லிக்கேணியில் இருந்த முஸ்தபா அவர்கள் மதுரை மத்தியில் நின்று அண்ணன் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுடைய முகத்துக்காக அவரை ஜெயிக்க வச்சாங்கன்னு சொன்னா, அது நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர் கொடுத்த கண்ணியம். இதுவரை தமிழக வரலாற்றில் 13 இஸ்லாமியர்களை நிக்க வச்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். மறந்து விடக்கூடாது. 13 இஸ்லாமியர்கள் சட்டமன்றத்துக்கு யாருக்கு சீட்டு கொடுக்குறா? முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சாங்க? எந்த கட்சி? எல்லாரும் வாய் பேச்சு தான் பேசினாங்க. ஆனா அதை செயலில் காட்டிய ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணன், எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, இந்த திருவல்லிக்கேணியில் இன்னைக்கு நம்ம போட்டு மாத்தி இந்த திராவிட முன்னேற்றங்கள் ஓட்டு போட்டது போதும். அவங்க நம்மளுக்கு ஏங்க ஒரு காவா அடிச்சுக்குது, அதை சொன்னா அந்த கவுன்சிலரால் சரி பண்ணி தர முடியல. உதய என்னான்னு ஒரு ஆப் வச்சிருக்காருங்க. அந்த ஆப்பே கிட்டத்தட்ட 3 வருஷமா வேலையே செய்யல. உதயநிதியுடைய சட்டமன்ற தொகுதி இது. இங்க ஒரு ஆப் ஒன்று, அந்த ஆப்பே வேலை செய்யல. நான் அவரை நேரில் சந்திச்சு கூட உங்க ஆப்பே வேலை செய்யல சொல்லிட்டு பல வாட்டி புகார் கொடுத்துட்டேன். கடந்த காலங்களில் இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. நான் முஸ்தபா பாய்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன், மறுநாளே அதுக்கு தீர்வு கிடைச்சது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஒரு அமைச்சரை சந்திக்க முடியல. இப்போ ஒரு அமைச்சராக உங்களுடைய குரலாக நீங்க அமைச்சரை சந்திக்கணுமா, ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போகணுமா, அதை மறு கணமே கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவராக அல்லாஹ் வந்து முஸ்தபா அவர்கள் ஆக்கி இருக்கிறான். அவருடைய களத்தை நம்ம வலுப்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ். उनको हाथ को अच्छा मजबूत करेंगे क्या भाई? जरा आवाज से बोलो इंशाल्लाह। इंशाल्लाह उनके हाथ को मजबूत करेंगे. क्योंकि ஹஜ்ஜுக்காக பாய் இதுவரைக்கும் 25,000 தான் கொடுத்துருந்தாங்க மானியம். இப்போ நேற்று நடந்த சட்டமன்ற தொகுதியில அதை 35,000 மாத்திருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இப்படி இன்னும் சட்டமன்றம் முடியல. இன்னும் நம்மளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மேல ஸ்வீட் குத்துக்கிட்டே இருப்பாங்க முஸ்லீம்களுக்கு. இனி முஸ்லீம்களுடைய பொற்காலம் இங்க இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அமைச்சரவை எந்த அமைச்சருக்கும் அமைச்சரவை இடம் தரல. ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு முதல்ல தமிழகத்தில் அமைச்சரவை இடம் கொடுத்தது தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் தான். அது நம்ம நன்றியா கண்டிப்பா இருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஒரு முஸ்லீம், உண்மையான முஸ்லீம் நன்றி உள்ளவன். ஒரு உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா? அவன் நன்றி உள்ளவன். கண்டிப்பான முறையில் எங்க சமுதாயத்துக்கு எங்களுக்கு செய்ய வேணாம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு, அவங்களுடைய குடும்பங்களுக்கு, அவங்களுடைய பெண்களுக்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, குழந்தை பிறந்த உடனே தங்க மோதிரம் திட்டம். 1 கிராம் தங்கம் இப்ப என்ன விலை விற்குது? அந்த 1 கிராம் தங்க மோதிரம். இதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. திமுக போன்ற இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டி பண்றாங்க. ஆனா அதே மீறி எல்லாருடைய தலைவராக அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணன் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மனிதன் மக்கள் தான் முக்கியம் என்று இந்த எலெக்ஷன் இந்த தமிழகத்தில் இதுக்கு உதாரணம் அண்ணன் முஸ்தபா அண்ணா அவர்கள். மதுரையில அவர் அது இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதியும் கிடையாது. அங்க போய் நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்ச பெருமை அண்ணன் தமிழக முதலமைச்சர்கள் சாரும். கண்டிப்பான முறையில் அந்த வாய்ப்பு இங்க இருக்க எல்லாருக்கும் இருக்கு. வருங்காலங்களில் திருவல்லிக்கேணியா இருக்கட்டும், இந்த தொகுதி எம்எல்ஏ கூட இங்க உட்கார்ந்துருக்கலாம். இதே ஒன்று அறிவோம். அவருடைய கஞ்சாட உங்க மேல பட்டுன்னு சொன்னா, உதயநிதி ஸ்டாலின் அல்ல எம்எல்ஏ, உங்கள ஒருத்தன் எம்எல்ஏ, உங்கள ஒருத்தன் கவுன்சிலர். இந்த ஏரியால அந்த மாற்றம் இப்ப வந்துட்டு இருக்குது. அதனால அதிகமான மக்கள் முஸ்தபா அண்ணன் அவர்களுடைய களங்களை வலுப்படுத்தணும். அவர் முன்னாடி இன்ஷா அல்லாஹ்
அதிகமான மக்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. லட்சோப லட்சம் இஸ்லாமியர் இணையறாங்க. பீதி ஆகி போயிருக்காங்க. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பீதி அடைஞ்சிருக்கு. என்ன உளவுத்துறை அந்த திமுக இருக்க உளவுத்துறை என்ன போன் அடிக்கிறாங்க. பாய் எப்படி பாய் சேர்றாங்க? அதிகமான மக்கள் என்ன நம்ம முஸ்தபா பாய் கூட இருக்கிறதால என்ன வந்து அணுகுறாங்க. பாய் எப்படி பாய் எந்த ஏரியா முஸ்லீம் எல்லாம் இந்த ஏரியா வந்து ஆதார் கார்டு உட்காந்து எல்லாரும் செக் பண்ணுங்க. எல்லாம் இந்த ஏரியா முஸ்லீம்கள். நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ணல. வெறும் அல்வாவை கிண்டி கிண்டி கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மக்கள் அல்வா. எங்களுக்கு பின்னாடி நிற்போம். முஸ்தபா பின்னாடி நிற்போம். தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் அண்ணன் விஜய் அவர்கள் பின்னாடி நிற்போம். அதிகமான மக்கள் இங்க தேர்ந்தெடுக்காங்க. இந்த எழுச்சி தமிழகம் முழுக்க கண்டிப்பாக தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறும். ஆகவே அவருடைய களங்களை வலுப்படுத்துங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியில் நம்ம உருவாக்குவோம். நன்றி. வாக்குதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.